வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, வெறும் 3 பொருளை வச்சு ரொம்ப ஈஸியான லட்டு பண்ண போறோம். இந்த லட்டு ரொம்ப ஹெல்த்தியானது, 5 நிமிஷத்துல பண்ணிடலாம். அது என்ன லட்டுன்னா அவல் லட்டு. வீடியோக்கு இடையில உங்களுக்கெல்லாம் ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் வச்சிருக்கேன், அதை மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவல் லட்டு பண்றதுக்கு அடுப்புல ஒரு கடாய் போட்டு 1 கப்பு அவுல் இதில் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சிகப்பு அவுல் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இதை நல்லா மொறுன்னு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கணும். இந்த அவல் லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூந்தி லட்டு மாதிரி ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை, ஈஸியாக செஞ்சிடலாம். நொறுக்குனிங்கன்னா இந்த மாதிரி மொரன்னு உடையணும், அந்த அளவுக்கு வறுத்துக்குங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். இது ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு ரவா மாரி குறன்னு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப பவுடராக அரைச்சிடக்கூடாது. இப்போ இதை மூடி போட்டு குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு ரவா மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு அடுத்தது அவுல் வறுத்த அதே கடாயில் எந்த அளவு அவுல் எடுத்தீங்களோ அதே அளவு நாட்டு சர்க்கரை போட்டுக்குங்க. உங்ககிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லமே போட்டுக்கலாம். இதில் அதே கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் 3/4 கப்பு மட்டும் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும். இந்த நாட்டு சர்க்கரையை லைட்டாக பிசு தன்மை வர வரைக்கும் காய்ச்சிக்கணும். வெல்லம் காஞ்சிருச்சு, தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக பிசுன்னு இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அவலை இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். பாருங்கள், அவ்வளோ தண்ணியெல்லாம் உறிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவி போட்டுக்கலாம். இந்த தேங்காவை அவுளோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் எண்ணெய் நெய்யெல்லாம் சேர்க்காததுனால நீங்கள் எத்தனை லட்டு வேணாலும் சாப்பிட்லாம். திகட்டவும் திகட்டாது, உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. பாருங்கள், தேங்காய் நல்லா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நேற்று கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் கிச்சடி. கரெக்டாக சொன்னவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். இன்னைக்கான கொஸ்டின் என்னென்னா, தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? திரும்பவும் சொல்கிறேன், தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். தேவைப்பட்டால் கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றி 5-6 முந்திரி பருப்பை உடச்சி போட்டு வறுத்துக்கலாம். இதை பொன்னிறமாக வறுத்து லட்டோட சேர்த்துக்கணும். முந்திரி வறுபட்டுடுச்சு, இதை எடுத்து அவளோட கொட்டிக்கலாம். இதை கிளறி விட்டு லைட்டாக சூடு இருக்கும்போதே உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இதுக்கு நெய் எதுவுமே தேவையில்லை, தேங்காவோட ஈரப்பதமே போதும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி தட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா லட்டையும் பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். இதை குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம். கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், 5 நிமிஷத்தில் சூப்பரான அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.